முசீபத் அதாவது துன்பம், கஷ்டம் வரும் காரணங்கள் இஸ்லாத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. அவை பெரும்பாலும் பாவங்களுடனும் அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுவதுடனும் தொடர்புடையவை. முதலாவது பாவங்கள் செய்வது, அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுவது, ஹராமான செயல்களில் ஈடுபடுவது. இது பற்றி குர்ஆன், உங்கள் மீது வந்த கஷ்டங்கள் உங்கள் கைகளால் செய்த பாவங்களாலே வந்தவை. இரண்டாவது, நன்றி மறப்பது, அல்லாஹ் கொடுத்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தாமல் அகங்காரம் செய்வது. மூன்றாவது சொல்லும் செயலும் முரண்படுவது, அதாவது நல்லது தெரிந்தும் அதை பின்பற்றாதது. நான்காவது, அநியாயம் செய்வது, பிறரை துன்புறுத்துவது, உரிமை கெடுப்பது. ஐந்தாவது, தீய பழக்கங்களில் ஈடுபடுவது, சூது, மதுபானம், விபச்சாரம், பொய், வட்டி முதலியவை. ஆறாவது, நபிகளாரின் உபதேசங்களை புறக்கணிப்பது. இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவதாலேயே எமது வாழ்வில் துன்பங்கள் ஏற்படுகின்றன.